வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 15 எலுமிச்சங்காயை பொடியாக நறுக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4-5 நாள் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஒன்று பிளாஸ்டிக் பாத்திரம், இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம், இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்தில் சேர்த்தணும், இல்லைன்னா சில்வர், அப்புறம் வந்து அலுமினிய பாத்திரத்தில் சேர்த்தோம்னா ஓட்டை விழுந்துடும். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். தனி கடுகு, உளுந்து உள்ள கடுகு சேர்த்த வேண்டாம். கடுகு நல்லா வெடித்து வரப்போ இறக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து அதையும் செவக்க வறுத்து இது ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் ஒரு 150 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் என்கிட்ட நல்லெண்ணெய் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இப்போ சேர்த்து தாளிச்சுக்கிறேன். வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஊற வச்ச எலுமிச்சங்காயை சேர்த்துக்கிறேன். எந்த ஊறுகாய் செஞ்சாலும் அந்த ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் மிதங்கி நிற்கணும். அப்போ வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படி இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போகாது. நீங்கள் ஊறுகாய் தாளித்ததுக்கு அப்புறமா பத்தலைன்னா, எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து மறுபடியும் நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஆறுனதுக்கப்புறமா அந்த ஊறுகாயில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ வந்து எலுமிச்சங்காய் கலந்து விட்டாச்சு. இப்போ அது கூட ஒரு 50 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாயை இடித்து கூட இல்லை மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சிலர் வந்து எலுமிச்சங்காய் ஊறும்போதே கூடவே மிளகாத்தூளையும் போட்டு ஊற வச்சுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. எலுமிச்சங்காய் மட்டும் உப்பில் ஊறிச்சுன்னா எலுமிச்சங்காயோட கசப்பு தன்மை வராது. அதனால் நம்ம தாளிக்கும்போது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் அதே மாதிரி எண்ணெயோடு சேர்த்துனோன்னா அந்த வாசம் அவ்வளோக்காக தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது. அதனால் இடையில சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் கூட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா வற்றி வந்துட்டுருக்கு. எலுமிச்சங்காயில் இருக்கிற தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து சிம்மில் தான் சிம்மில் வச்சு, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ஊற்றிப்பேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.